அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதி இயக்கி இருக்கிற பைசன் என்கிற காலமாடா இந்த திரைப்படத்தில் இருந்து முதல் சிங்கிள், அதாவது ஒரு பாடல் வெளியாகி இருக்கிறது, தீக்குளுத்தி. மாரி செல்வராஜ் அவர்களுடைய இந்த பாடலை பற்றியும் அதற்குள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை டீகோட்ல பண்ண போறதில்ல, நேர்கோட்ல தான் நம்ம பேச போறோம். இந்த பாடல் என்ன வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறது? எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த மஞ்சனத்தி பேச்சு இதை விடவே மாட்டாரு, ஏன் அப்படி என்பதற்கான விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மாரி செல்வராஜ் இயக்குனர் அவர்கள் மீது பொதுஜன வெகுஜன மக்களுக்கு மிகுந்த மதிப்பும் அவருடைய படங்கள் மீது எதிர்பார்ப்பும் கூடிக்கொண்டே போகிறது. அதற்கு என்ன காரணம்னா, ஒருத்தரை ஒரு விஷயத்தை சொல்லும் போது அவர்களுக்கு வலிக்காமல் அவர்களோடு உரையாடி அவர்களுக்கு புரிய வைப்பது, தன்னோட வலியை இன்னொருவருக்கு கடத்தி, யாரால் வலி ஏற்பட்டதோ அவருக்கு அந்த வலியை நான் பட்ட வேதனையெல்லாம் அதை உரையாடல்கள் மூலமாக உணர்த்தி அவர்களையும் உணர்வுபடுத்துவதுதான் மாரி செல்வராஜ் திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய சாதனை. அதாவது பரியரும் பெருமாள் வந்தப்போ பல பேர் அதை முதல்ல பார்த்துட்டு, ரொம்ப வெகுஜன மக்கள், சாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் கடந்து, இது படம் சார், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி என்கிற பல விவாதங்களை உண்டாக்கிய ஒரு திரைப்படம் பரியரும் பெருமாள். அந்த அளவுக்கு அந்த படத்தில் அவ்வளவு சமூக நீதி கருத்துக்கள், சமூக நீதி பார்வை, அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல வச்சிருப்பார். 2 டீ கிளாஸ்க்கு நடுவுல ஒருத்த மல்லிகைப்பூவை வச்சு ஒரு புதிய விவாதத்தையே கிளப்பி ஒரு சிறந்த திரைப்படமாக பரியரும் பெருமாள் அமைந்திருக்கும். அதுக்கப்புறம் கர்ணன் வந்தப்போ, கர்ணன் கோபத்தின் வெளிப்பாடு, அதாவது தன்னுடைய பேருக்கான அரசியல், தன்னுடைய வாழ்வியலுக்கான அரசியல், அது ரொம்ப அழகா சரியா அவர் பேசியிருந்தார். மண் வாசனையோடு அவருடைய மண்ணில் வாழ்ந்து அவர் பார்த்த அந்த விடயங்களை அவ்வளவு அழகா அவர் கர்ணன்ல பேசியிருப்பார். அதுக்கப்புறமாக வந்த மாமன்னன், அதாவது நீ எவ்வளவு பெரிய அரசியலிலேயே பெரிய ஆளாக இருந்தாலும் அரசியலிலும் எப்படி இந்த சாதி உன்னை பார்க்கிறது அப்படின்ற விஷயத்த அவ்வளவு அழகாக நேர்த்தியாக மாமன்னன்ல மாரி செல்வராஜ் அவர்கள் பேசியிருப்பார். இத்தனைக்கும் வடிவேல் அவர்களை வைத்து பல பேர் சொன்ன விஷயம், அவர் காமெடி தானே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல தேவர் மகன் படத்துல சின்னதா ஒரு ரோல் வரும்போது அதிலேயே இசக்கியாக அவ்வளவு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு நடிகர், எனக்கு வடிவேல் அவர்கள் தான் வேண்டும் அப்படின்னு அந்த கதாபாத்திரத்துக்கு மிகப்பெரிய உயிர் கொடுத்திருப்பார் வடிவேல் அவர்கள். அந்த படம் ஒரு சமூக நீதிக்கான மிகப்பெரிய படம். அடுத்து வாழை என்று பார்த்தால், வாழை தன்னுடைய வாழ்வியலை அவ்வளவு அழகாக சொன்ன மிகப்பெரிய ஒரு, அதை படம்னு சொல்ல முடியாது, பாடம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு வெரைட்டியா தன்னுடைய கதைகளை, திரைக்கதைகளை, திரை மொழியை ஆளுமையால் நிரூபித்துக் கொண்டிருக்கிற மாரி செல்வராஜ் அவர்களுடைய இந்த பைசன் என்கிற காலமாடன் இவர் கொளுத்தி போட்டிருக்காரு. எடுத்த உடனே நான் அப்படிதான் சொல்லுவேன், இந்த பாட்டுக்கு தலைப்பே தீ கொளுத்தி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இப்போது இணையதளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. என்னன்னா, ஒரு பொருளை வச்சு இந்த பொருளுக்கான பார்வையை 4 பேரை உட்கார வச்சு எதிரில் ஒரு பொருளை வச்சு இதை உங்களுடைய பார்வைக்கு பாருங்கன்னு சொன்னா 4 பேரும் ஒரே பார்வையில அந்த பொருளை பார்க்க மாட்டார்கள். அவங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு அதனுடைய வடிவத்திற்கு ஏற்ப அவர்களுடைய பார்வைக்கு என்ன தென்படுகிறதோ அதை தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி இந்த தீக்குளுத்தி அப்படி என்கிற இந்த பாடலும் இப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை தான் இப்ப பல பேர் சிறப்பா இருக்குன்னு, வெகுஜனமும் இதுல பிரச்சனை இருக்குன்னு சில பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த மஞ்சனத்தி என்பது, குறிப்பா அவர் தொடர்ச்சியாக மஞ்சனத்தி என்கிற அந்த வார்த்தையை பாடல்களில் பயன்படுத்தி வருகிறார். இந்த பாட்டை, தீக்குளுத்தி பாடலை மாரி செல்வராஜ் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். அவர் அதாவது அவருடைய அந்த பாடல் வெளியீடே ஒரு தனி சிறப்பு தான். மாரி செல்வராஜ் அவர்கள் படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு பாட்டும் வரும்போது அவருடைய முதல் அந்த கவிதை, 4 வரிகளுக்காக நாம் காத்து கொண்டிருப்போம் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். அந்த பாடல் தொடங்குவதற்கு முன்னால் மாரி செல்வராஜ் அவர்கள் போடுகிற அந்த ஒரு 4 லைன் இருக்கு இல்லையா, அந்த 4 லைன்லயே மொத்த பாட்டையே உள்ள அடக்கி வச்சிருவார். எப்பவுமே அது எந்த பாடலாக இருந்தாலும். இப்படி இந்த தீக்கொளுத்திக்கு அவர் போட்டு இருக்கிற அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா, உன் நினைவை விட, கொந்தளிக்கும் பெருங்கடலை விட, உயிர்த்தினும் உன் சிரிப்பை விட நான் பற்றி எறிய பெரும் நெருப்பு தேவையில்லை. அவரு அவ்வளவு அழகாக அந்த லைனை போட்டுட்டு பாட்டு உள்ள தொடங்குது, ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு போயிட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்கும் போது தப்பு மேளம், அதாவது பறை இசையோடு புல்லாங்குழலும் சேர்ந்து நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் அவரே பாடியிருக்காரு, அவரே இசையமைத்திருக்கிறார். வழக்கமா சந்தோஷ் நாராயணன், மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் இந்த காம்போ தான் எப்பவுமே இருக்கும். இதுல பா ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் இருக்கிறார்கள், சந்தோஷ் நாராயணன் இல்ல. இதுல நிவாஸ்
கே பிரசன்னா அவர்கள் இசையமைத்திருக்கிறார். அது அந்த பறை இசையும் புல்லாங்குழலும் சேர்ந்து வர அந்த பீட்லாம் உண்மையிலேயே ஒரு உணர்வை நமக்கு ஒரு கூஸ் பம்பை கடத்திட்டு போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது அவர் சொல்றாரு, நீ கரையேறி போற, நான் கடலோடு போறேன், நீ மலையேறி போற, நான் மண்ணோடு மண்ணாக போறேன், காத்தாக வெளியாக நெருப்பாக கரைஞ்சி போறேன் அப்படின்ற அந்த வரிகள்லாம் வந்து இது ஒரு காதல் பிரிவு பாடல் தான். தன் காதலியை நினைத்து காதலன் பாடுகிற பாட்டு. ஆனால் பார்க்கிற பார்வையில் தான் பல பிரச்சனைகள் அங்க இருக்கு. இப்படி ஒத்த பாட்டிலேயே இவ்வளவு பெரிய உள்ள வந்து வழி நிறைந்த வார்த்தைகளை போட்டு சிறப்பா வந்து செஞ்சிருக்கார். அந்த மஞ்சனத்தி அப்படி என்பது எதற்காக என்றால், மஞ்சனத்தி என்பது ஒரு மரம். அந்த மஞ்சனத்தி மரம், அதனுடைய வேர், அதனுடைய தண்டு, அதனுடைய இலைகள் எதற்கு பயன்படும்னா வலி நீக்கியாக. சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துகிற வலி நீக்கி. கிராமப்புறங்கள்ல நம்ம மஞ்சனத்தி இலையை அரைச்சி காய்க்கு மேல போட்டா வலி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் நடைமுறை. அப்படி தன் காதலன் தன் காதலியை பார்த்து அவளை மஞ்சனத்தி என்கிற அந்த வார்த்தை வருவது, நீ என்னுடைய வலியை நீக்குகிற மருந்து, ஆனா நீயே என்னிடமிருந்து பிரிந்து போகும்போது அதை விட இனிமே எனக்கு அந்த வலியை மறக்க, அந்த வலியை வந்து தடுக்க வழிவகை இல்லை. ஆக அந்த மஞ்சனத்தி அப்படி என்பதோடைய அந்த அர்த்தம் வலி போக்குகிற ஒரு பொருள், மருந்து. அந்த பெத்த பிள்ளைய பார்த்து சொல்லலாம், நீ எனக்கு மஞ்சனத்தி, அதாவது என் வலியை போக்குகிறவன் நீதான். தாயை பார்த்து சொல்லலாம், தகப்பனை பார்த்து சொல்லலாம், பிள்ளைகளை பார்த்து சொல்லலாம், நண்பனை கூட பார்த்து சொல்லலாம். மஞ்சனத்தி என்றால் வலி போக்குவது. ஆக பேச்சு என்பது, பேச்சு தன்னோடு வாழ்ந்து தன் கூடவே இருந்த ஒருவர் இறந்து போனால் அவரை தெய்வமாக, கடவுளாக, தன் வாழ்நாள் முழுக்க அந்த குடும்பமே அந்த நாளை காலம் தொட்டு அதை வணங்கி வருவார்கள். இதுதான் பேச்சு. இதைதான் அவர் வந்து கடவுளுக்கு பதிலாக பேச்சியையும் வலி என்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக மஞ்சனத்தையும் அவர் எப்பவுமே தன்னுடைய படங்கள்லையும் வசனங்கள்லையும் பாடல்கள்லையும் அவர் சேர்த்துக் கொள்வதற்கான முக்கிய காரணம். அந்த கிராமப்புற சூழலையே வளர்ந்து அந்த வலி வேதனையிலே வாழ்ந்து அடக்குமுறை, ஒடுக்குமுறை இது எல்லாவற்றையும் சந்தித்து சென்னைக்கு வந்து நான் பட்ட இந்த வழிகளை எல்லாம் படமாக்க வேண்டும், இதை எல்லோ மக்களுக்கும் கடத்த வேண்டும், எல்லோரிடமும் போய் சேர வேண்டும், எனக்கு ஏற்பட்ட வழி எதிர்கால சமூகத்திற்கு ஏற்படக்கூடாது என்பது மாரி செல்வராஜ் அவர்களுடைய அழுத்தமான ஆழமான சிந்தனை. அவர் இன்னொருத்தரை பார்த்து கோபப்படல. அவர் கோபப்பட வேண்டிய இடத்தில் தன்னுடைய நியாயத்தை சொல்றார். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன உடம்புல இருக்கோ அது எத்தனையும் எனக்கும் இருக்கு. ஆனா என்ன மட்டும் நீங்க இப்படி அடிமைப்படுத்தி வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? நான் என்ன அவ்வளவு குறைந்து போனவனா? இப்படி தன்னுடைய தரப்பு நியாயத்தை ஒவ்வொரு திரைப்படத்திலையும் ஒவ்வொரு திரைமொழியில் வசனங்களில் வார்த்தைகளில் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்படி தீபாவளிக்கு பைசன் களமாட வருகிறார். அவன் காலமாடன் அல்ல, களமாட வருகிறான் பைசன் தீபாவளிக்கு. மாரி செல்வராஜ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை இந்த திரைப்படத்தில் செய்து வைத்திருக்கிறார் அப்படின்றது மட்டும் உண்மை. அங்க அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை இந்த சைடெல்லாம் கபடி விளையாட்டு என்பது அது ஒரு சாதாரண விளையாட்டு அல்ல. அது வந்து அதுக்குள்ள பல சாதிய அரசியல், சாதிய உணர்வு, இப்படி பல விஷயம் இருக்கு. சின்னதுரை கபடி போட்டியில் வெற்றி பெற்றான் என்பதற்காகத்தான் அவன் வெட்டப்பட்டான். இதுதான் தன்னை விட கீழ் சாதியில் பிறந்த ஒருவன் எப்படி என்னை எதிர்த்து அவன் கபடி போட்டியில் வென்று விடலாம், அப்படி ஜெயிச்சுட்டா விட்டுடலாமா, அவன் திருப்பி கபடியே ஆடக்கூடாது அப்படி என்பதற்காக அவன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அப்போ இன்றைக்கு, அதாவது சமீபத்தில் நடந்த இந்த விஷயங்களே இப்படி இருக்கும்போது அப்போ எப்படி இருந்திருக்கும்? அதை மையப்படுத்தி தான் மாரி செல்வராஜ் அவர்கள் ஏதோ ஒரு சம்பவத்தை உள்ளே கொண்டு வந்து அவர் இதுல வந்து பெருசா பண்ண போறாரு அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அதாவது மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய கதையில வந்து காதலை இதுவரை ரொம்ப பெருசா விவரித்து அதுக்கு வந்து உள்ள போனது இல்லை. ஆனா காதல் சம்பந்தப்பட்டதை தான் அந்த கதை தொடரும். ஆனா அதுக்குள்ள அவர் போனதில்லை. ஆனா பைசன் என்கிற காலமாடானில் வந்து காதல் தான் முக்கிய பிரச்சனையாகவே இருக்கும். காதலுக்கும் கபடி போட்டிக்கும் அந்த அடக்குமுறைக்கும் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்துதான் இந்த காலமாடான் ஏதோ ஒரு செய்தியை இந்த மக்களுக்காக சொல்ல வருகிறான் மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாயிலாக. அப்படி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இந்த காலமாடான் திரையரங்கில் வந்து இந்த மக்களுக்கு ஒரு மஞ்சனத்தியாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் யாரையும் மாரி செல்வராஜ் அவர்கள் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுவரை எந்த படமும் எடுக்கல. பார்க்கிறவங்க பார்வையில தான் இருக்கு. மாமன்னன் வந்தப்போ வடிவேல் அவர்களுடைய கதாபாத்திரத்தை, மாமன்னன் கதாபாத்திரத்தையும் உதயநிதி அவர்களையும் அவங்கள அப்படியே தள்ளி வச்சுட்டு அந்த ஆண்ட சாதி பெருமை பேசுகிற பகத் பாசில் கேரக்டரை எடுத்து ரீல்ஸ் போடுற சமூகம் தான் இந்த சமூகம். இந்த சமூகத்தில் இது போன்ற படங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அததான் சொன்னா பாக்குறவன் பார்வை எப்படி இருக்குன்னுட்டு. மாமன்னன் படத்தை நம்மெல்லாம் வந்து சமூக நீதி பேசுது இந்த படம்னு பார்த்தா, இல்ல எங்க ஆண்டு அதுல இருக்கிறார் அப்படின்னு பகத் பாசில எடுத்து ரீல்ஸ் போட்டு சாதி பெருமை பேசியவர்கள் வாழ்கிற மண்ணும் தான் இந்த மண்ணு. ஆக சமூக நீதிக்காக ஒருவன் தொடர்ச்சியாக தனக்கு தெரிந்த மொழியில், திரைமொழியில் ஒரு வரலாறை படைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வரலாறு திரைப்படங்கள் ஒருபோதும் அழிந்து போகாது. இது இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்காலத்தில் ஒரு நல்ல இளைய சமுதாயம் உருவாக மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் போன்ற இவர்கள்லாம் வந்து, வெற்றிமாறன், போஸ் வெங்கட், இப்படி நிறைய இயக்குநர்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது சமூக நீதி சித்தாந்தத்திலேயே அவங்க வந்து இது வந்து மாற்று சாதியில் இருந்தால் கூட, ஆனால் எங்களுக்கு சமூக நீதி தேவை, சாதி ஒழிப்பு தேவை என்று பேசுகிற இந்த இளம் தலைமுறை இயக்குநர்கள் இந்த சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமானவர்கள். ஆக மாரி செல்வராஜ் அவர்களுடைய இந்த பைசன் என்கிற காலமாடான் பாடல் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து, அது நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் கருத்தாக சிறப்பாக சொல்லிவிட்டால் மக்கள் கொண்டாடி விடுவார்கள். இது மாரி செல்வராஜருடைய அத்தனை படங்களுக்கும் நடந்திருக்கிறது. இந்த படத்திலும் அது தொடரும். ஏன்னா மக்கள் ஆதரவு தான் நமக்கு முக்கியம். எங்கேயோ இருக்கிற 2-3 அந்த சாதிய மனப்பான்மையில் வெறியில் சுற்றி கொண்டு இருக்கிறவர்களை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அதாவது இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, சார் இப்பெல்லாம் எங்க சார் ஜாதி பாக்குறா அப்படின்னு, அவர்களுக்காகவே மாரி செல்வராஜ் போன்றவர்கள்லாம் எடுத்து காட்டுகிற ஒரு ஒளி பிம்பம் தான் திரைப்படம் தான் இந்த மாதிரி படங்கள்லாம். ஏன்னா எங்க சாதி பாக்குறான்னு கேட்டல, தொங்க பார் பாக்குறான் பார், இதெல்லாம் தப்பு இல்லையா, நாங்களும் மனிதர்கள் தானே அப்படின்னு கேள்வி கேட்கிற அந்த யாரெல்லாம் ஜாதி பாக்குறாங்க அப்படின்னு நடுநிலையோடு சாதிய மனநிலையோடு நாங்க இல்ல அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பேசுறவங்களுக்கு இதுக்கு என்னப்பா பதில் அப்படின்னு கேட்கிற ஒரு தனி மனிதனாக, ஒட்டுமொத்த பொதுஜனங்களின் உணர்வை புரிந்து வைத்திருக்கிற ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதனாகத்தான் மாரி செல்வராஜ் அவர்களை நான் பார்க்கிறேன். அவர்களுடைய படம் வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்கள். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே .7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.